சக்தி. ஸோ என்னோடய மூத்த பையன் வந்து விஜயானந்த்னு பேர். அவன் டான் பாஸ்கோவில் வந்து +2 முடித்த உடனே என்ஜினியரிங் பண்ணணும்னு தான் விருப்பப்பட்டான். ஸோ அம்மா கிட்ட போய் அம்மா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அவனுக்கும் வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிக்குங்கிறத தொட்டு சரின்னு சொல்லிட்டான். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அவன் ஆசைப்பட்டது, அவன் சிட்டி பாய். ஸோ சிட்டியில் தான் வந்து ஏதாவது ஒரு லீடிங் காலேஜில் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்டான். அம்மா வந்து இங்கே மருவத்தூர்லேயே படிடா அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தது அம்மா வீட்டில். பட் ஆனால் வந்து அம்மா எதற்கவே வந்து எங்கள் யாரையுமே அவன் கேட்காம, இல்லைம்மா நான் சிட்டியில் தான் படிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு வந்து அழுகியே வந்துடுச்சு. ஸோ நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குறீங்க, பட் எங்களுக்கு பிராப்தம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டோம். ஸோ அம்மா வீட்டிலேருந்து 4 கால் மண்டபம் கோவிலாண்ட வரும்போது திடீர்னு அந்த 4 கால் மண்டபத்தாண்ட நின்று அம்மாவை வந்து கருவறை அம்மாவை பார்க்கும்போது அவன் வந்து எனக்கு டக்குன்னு சொல்கிறான், அம்மா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அம்மா சொன்னதை மீறி நான் வந்து வேறு எங்கேயாவது படித்தேன்னா சரியாக வருமான்ட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், வாடா இது தாண்டா நான் எதிர்பார்த்தேன், அம்மா கிட்டே போய் அம்மாக்கிட்டே படிக்கிறேன்னு சொல்லு, சரிம்மா அப்படின்ட்டான். அப்புறம் நேராக வந்து அம்மாவோட அருள் கூடத்துக்கு வந்து போனோம். வேணுன்ட்டே அம்மா எங்களை வந்து உடனே கூப்பிடல, எல்லாரையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கூட அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா அவன் வந்து மருவத்தூர்லேயே படிக்கிறான். அப்போ தான் அவன் முகத்தை பார்த்துட்டு ஒரு அதிகாரமாக, என்னடா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னேன், இல்லைம்மா நான் இங்கேயே படுக்கிறேன். அவ்வளோதான், அம்மா முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, படிடா படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏம்மா நீ வந்து அப்படி சொன்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவனும் வந்து அம்மாவோட சிறந்த பக்தந்தான். இல்லைம்மா எனக்கு காலேஜ் பற்றிலாம் ஒன்றும் இல்லை, பட் எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹி வாஸ் அ ட்ரம்மர் ப்ளஸ் கர்நாடிக் மியூசிக் அவனுக்கு 3 வயசுலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். அதுலேயே நல்ல நாலேஜ் இருந்தது. ஸோ சிட்டி காலேஜஸ்னால் வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் மருவத்தூர் காலேஜ்னும் போது காம்படிஷன் அதெல்லாம் வந்து ஒன்றும் இருக்காது. அதுக்காக தான் வந்து நான் ரிஃப்யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அவன் அம்மாக்கிட்ட ஜாயின் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு இயரே வந்து திருமதிம்மா வந்து அவனை கூப்பிட்டு அம்மாவோட பர்த்டேக்கு வந்து நீ வந்து மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மாவோட பர்த்டேக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுறது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நிறைய வந்து மக்களோட அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ திடீர்னு போய் நீ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுன்னா ஹி வாஸ் ஒன்லி அ ட்ரம்மர். ஸோ இப்போ அவனோட கிளாஸ்மேட்ஸை கொஞ்சம் பேரை வந்து கலெக்ட் பண்ணான். பட் யாருக்குமே வந்து சாங்ஸ் வந்து ஸ்வரப்படுத்துகிற நாலேஜ் கிடையாது. பை அம்மாஸ் கிரேஸ் அவன் வந்து எல்லாருக்கும் ஸ்வரம் படுத்தி அவங்களுக்கு மிருதங்காரனுக்கு அப்புறம் கிட்டாருக்கு அந்தந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்தந்த நோட்ஸ் கொடுத்து 1 hour எல்லா சினி சாங்ஸும் அம்மா பர்த்டேக்கு அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவனுக்கே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் வெரி ஸ்டன்னிங். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து அம்மாவோட இது சீரியல் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ ராஜ் டிவியில். ஸோ அதுக்கு வந்து 2 லைன் வந்து பாட்டு அவனை வந்து கம்போஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் ஹி டிட். அண்ட் ஹரிணியை வச்சு தான் வந்து கம்போஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 3rd இயரில் வந்து அவனை வந்து அந்த எபிசோட்ஸ்க்கு அம்மாவோட எபிசோட்ஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டெவலப் பண்ணான். ஸோ இது மாதிரி 4 இயர்ஸும் அவனை ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அம்மா வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. நாங்கள் யாரும் அம்மா கிட்டே போயிட்டு அம்மா அவனுக்கு மியூசிக்காக தான் இங்கே படிக்க மாட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே நாங்கள் யாரும் பேசினதே கிடையாது. பட் அவனோட உள் மனசை அம்மா புரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அவனை வந்து உருவாக்கி ஃபைனலாக அவன் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அவனை கூப்பிட்டு நீ கேசட் ரிலீஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லி டைட்டிலும் கொடுத்துட்டாங்க, ஆடிப்புறம் பூத்தவளே ஆதிபராசக்தின்னு. எங்களுக்கும் ஃபஸ்ட்டு மியூசிக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்தது அதை கேசட்டை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து எந்த அனுபவமும் கிடையாது. பட் அதுக்கும் அம்மா வந்து வழி வகுத்தான்.
ஸோ என்னோடய கசினோட ஃப்ரெண்டு வந்து சிம்ஃபனி மியூசிக்னு அது ரொம்ப பாப்புலராக வந்து இருந்தது, பர்டிகுலர்லி டிவோஷ்னல் சாங்ஸ்க்கு. அப்புறம் அவனை போய் பார்த்தோம். அவன் வந்து ஃபஸ்ட்டு நினச்சிருந்தான் ஏதோ கொஞ்சம் பணக்கார பையன் ஒரு பொழுதுபோக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னு நினச்சிட்டு ஓகேவா அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேசட் முடித்ததுக்கப்புறம் அந்த சிம்ஃபனி மியூசிக்கோட ஓனர் வந்து சொன்னார், அம்மா அவன்கிட்ட இவ்வளோ மியூசிக்கல் ஸ்டஃப் இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த கேசட்டை வந்து கொண்டு போயிட்டு அம்மா கையால், அன்றைக்கி தேவாவும் இருந்தார் மியூசிக் டைரக்டர், அவர் கையால் சும்மா நம்ம வந்து கோவில் முன்னாடியே வந்து அதை அம்மா கிட்ட வச்சு ரிலீஸ் பண்ணி அந்த கேசட்டுக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்தது. அம்மாவுக்கு அது அவ்வளோ பிடிச்சிது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேசட்ஸ் பண்ண சொன்னாங்க. அடுத்து வந்து 2 கேசட், வினை தீர்க்கும் இருமுடி அம்மாவுக்கு அவசம்னு. இந்த கேசட் ரிலீஸை ஒரு விழாவாக பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமியில் அத்தனை மியூசிஷியன்ஸும் வரவழைச்சு, தேவா சார், MS விஸ்வநாதன், எல்லாரும் லீடிங் சிங்கர்ஸ் அத்தனை பேரையும் வரவழைச்சு அது ஒரு பெரிய ப்ரோக்ராமாக வந்து அந்த கேசட் வந்து அம்மா கையால் இவ்வளோ மேதைகள் முன்னாடி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்படியா வந்து அவனோட இசை பயணத்தை வந்து அவன் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு வந்து அம்மா வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவன் இன்ஜினியரிங் முடித்தோடனே அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டான். பட் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி தான் வந்து அப்ராட் அனுப்பணுன்ட்டு. அவனுக்கு வெறும் 21 வயசு தான். ஸோ இதுக்குள்ளே எப்படி கல்யாணம் பண்ணுறது? பட் அம்மா சொன்னாங்க அப்படின்னு பெண் தேடும் படலம் அது ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. இந்த 2.5 வருஷம் அவன் வந்து இந்தியாவில் எங்கேயுமே எதுவுமே படிக்க மாட்டேன், படித்தா அப்ராட் தான் அப்படின்னு சொன்னான். ஸோ எப்படி வந்து ஒரு பையனை ஐடியில் வைக்கிறதுன்ட்டு, சரி நீ அம்மாவோட கேசட் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1, 2, 3ன்னு ஆரம்பித்த கேசட்ஸு ஆல்மோஸ்ட் 42 ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ப்ராபப்ளி அந்த ஆல்பம் அவன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து 2.5 வருஷம் வெயிட்டிங் பீரியட் அம்மா அமைச்சாலான்னு தெரியாது. பட் இப்படியாக வந்து அவனோட இசை பயணத்தை வந்து அம்மா வந்து ஒரு உன்னதமான லெவலுக்கு கொண்டு போயிட்டு இன்ன வரைக்கும் மோர் தென் 48-50 ஆல்பம்ஸ் அம்மா பேரில் வந்து அவன் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஸோ மருவத்தூர் அம்மா பக்தர்கள் யாருக்குமே விஜய் ஆனந்தோட கேசட் தெரியாமல் இருக்காது. அந்த லிரிக்ஸ் எழுந்தவங்களும் கிருதயாங்கிறவர். ஸோ விஜயானந்தும் கிருதயாவை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. இது எல்லாமே அம்மா போட்ட பிக்சர். ஓம் சக்தி.